சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டதின், என்னிலே இருந்த ஒன்று யாவர் காண வல்லதோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. शशिधर गज चर्मांबर गंगाधर हरने, सुंदर स्मरहर गौरी मनोहर जय परमेश्वरने. शंकर शशिधर गज चर्मांबर गंगाधर हरने, सुंदर स्मरहर गौरी मनोहर जय परमेश्वरने. जय जय शंकरने, जय विश्वेश्वरने, जय जय शंकरने, जय विश्वेश्वरने, शशिधरने हरने மகர பெரி கிசக சிறி சகோட செங்கூட்டி வெள் மகனிதாள் தீ என்று சொன்னாலும் தீபங்கள் என்றாலும் தீ என்பதொன்றுதான் சிவசங்கரா. நீ என்று சொன்னாலும் நான் என்று சொன்னாலும் நம் சக்தி ஒன்றுதான் சிவசங்கரா. பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்து கொண்டிருக்கின்றோம். செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நாம் இழைக்கின்றோம். அப்போ பிறக்கிறதுங்கிறது என்ன? புனரபி ஜனனம் புனரபி மரணம். அப்பப்போ பிறக்கிறோம், அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கு அந்த உலகத்தில். ஈவன் தெய்வ வடிவங்கள் நீங்கள் நினைக்கிற பலது கூட அதுவும் செத்து பிறகுது. அதனால தான் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாளா அப்படின்வார். அது கூட உங்களை மாதிரி தான், இன்னும் பெரிய நிலைகளை அது அடையலை. இப்போ பிறவா நிலையை அடையணும்னா யார் அதை தொட்டானோ அவனை பிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ யார் அது? சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு எனும் பேதமை நீங்கிட, பிறப்பு என்ற முட்டாள்தனத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக சிறப்பு எனும் எல்லா சிறப்பையும் தருகிற செம்பொருள், சிவந்த பொருள் ஒன்று இருக்கு, அதை பிடிக்கணும். செம்பொருள் காண்பது அறிவு. இப்போ அந்த செம்பொருள் எது அப்படிங்கிற பார்க்குற போது சிவன். சிவன் தான் சிகப்புன்னு அர்த்தம், சிவப்பு கலர் உள்ளவன். அதனால் ஏன் அந்த தகுதியை அவன் அடைந்தான் அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதில் மகாலட்சுமி வந்தது, ஊர்துவரேதஸ்னு ஒத்த கொம்பு குதிரை வந்துச்சு, கற்பக விருஷம் வந்தது, காமதேனு வந்தது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயமெல்லாம் வந்தது, அமிர்தம் கூட வந்தது. எல்லோரும் எனக்குன்னு வாங்கி சாப்பிட்டானுங்க. இந்த உலகத்தையே அழிக்கிற ஆழகால விஷயம் வந்தது. இப்போ எல்லோரும் ஓட்ட முடிச்சுட்டானுங்க. ஏன்னா அழிஞ்சு போயிடுவோங்கிறதுனால எல்லாம் போயிட்டாங்க. அப்போ சிவன் ஒருத்தர் தான் பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற நிலையில். நாகரிகம்ன்றது சென்ட் போட்டுன்னு ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றுறது இல்லை, மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக நம்ம தியாகம் பண்ணுறது. பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர், விஷத்தையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்களாம். யார்?
நயத்தக்க நாகரிகம் வேண்டுவார். உலகத்தில் அதுதான் அது. முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நரி நாகரிகர். யாராவது அன்பாக கொடுத்தால், விஷத்தையும் எடுத்துக்கோங்க, நட்டோர்னா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம், கொடுத்தால் நஞ்சும் உண்பர் நன்னி நாகரிகர். ஸோ அந்த மாதிரி அந்த ஆலகால விஷயத்தை தான் அருந்தி தியாகராஜன், தியாகேசன், தியாக விடந்தன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்ம எல்லாருக்காகவும் தியாகம் செய்ததுனால அந்த சிவனுக்கு இவ்வளோ மரியாதை. வேறு ஒன்றும் இல்லை. யார் தியாகம், எல்லோரும் ஓடிவிட்டானுங்க, அந்த ஆள் தானே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார். அதனால் அவருக்கு இந்த விசேஷம் கிடைக்கிது. என்ன, உலகமே அழிஞ்சு போனாலையும் அவர் அழியாமல் இருப்பார். பிரம்மனும் போய் பிரம்மாவும் போடுவான். இப்போ என்ன நடக்கும், கங்காளன் கலையபரமும் அந்த மாதிரி உலகம் பூரா அழிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுவார், எம்மிரை நல் வீணை வாசிக்குமேன், அவர் வீணை வாசின்னு இருப்பாராம். அது எதுக்காக அப்படி செய்கிறாரு அப்படின்னா, நான் இவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் உருப்படாமல் இருக்கிற என் பிள்ளைங்கள்லாம் இந்த உலகம் அழிகிற போது எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு போகிறாங்க, எல்லாமே அழிஞ்சிடும், பிரம்மா கூட போயிடுவோம், படைப்பே மறைஞ்சிரும். இப்போ என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே என்கிட்ட வரப்போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் அவன் ஆடுகிற நடனம் தான் அந்த ஒழி தாண்டவம்னு சொல்லக்கூடியது. ஒரு சாடிசம் அல்ல அது. யாரோ சத்தா அவருக்கு என்ன, அதுக்கே வேணும் வாசிக்கணும். எம்மிரை நல் வீணை வாசிப்பதற்கான காரணம் என்னென்னா, என் பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் மேல் கருணை வைத்திருக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால தான் அவருக்கு தியாகராஜன், தியாகேசன்லாம் பேர். எல்லாராலையும் அந்த மாதிரி தியாகம் பண்ணிட முடியுமா? நல்ல விஷயங்கள், லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் திங்ஸ் வந்தால் எல்லோரும் எனக்குன்றான். எல்லாருக்காகவும் நான் தியாகம் பண்ணுறேன்னு ஒரு ஆள் இருக்கான் இல்லையா? அதனால தான் அவன் பிறவாய் ஆக்கை பெரியவன். அவன் பிறக்கிறது இல்லை, உலகத்தில் எப்பயுமே இருப்பான். நாம் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் மூணு நமக்கு தெரியும். பிரம்மா கிரியேட்டர், விஷ்ணு ப்ரொடெக்டர், சங்கரன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் காலகாலத்துக்கும் அழித்து கொண்டிருக்கிறவன். இப்போ சிவன்னா யாருன்னா இந்த மூணும் சேர்ந்துவேன், இந்த ஹோலி ட்ரினிட்டின்னுவாங்க. கிரியேஷன், ப்ரொடெக்ஷன், டெஸ்ட்ரக்ஷன், இந்த மூணையும் சேர்த்து இயக்குகிற ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சிவன் சொல்லக்கூடிய. அதனால்தான் இவங்க இந்த மூணு சேர்ந்தது தான் சிவன். இதில் நீங்கள் பேதங்கள் கற்பிக்க தேவையில்லை, யார் பெரியவங்க யார் சின்னவங்க அதெல்லாம் கற்பிக்க தேவையில்லை. மூணும் சேர்ந்தது தான் ஹோலி ட்ரினிட்டின்னு பேர் அதுக்கு. அதனால் சிவனுக்கு அந்த நிலை கிடைக்குது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வரலாறுகளை படிக்கிறீங்க, நாயன்மார்களெல்லாம் படிக்கிறீங்க. பாரமாய பழவினை அறுத்து எந்த ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை நீங்கள் படித்தாலையும் அவனுக்கு ஏதோ ஒரு கர்மம் பாக்கி இருக்கும். அவனை பாரமாக இருக்கிறதுனா அவனுக்கு பர்டனாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பழைய வினை இருக்குது. அதை அறுத்து, பாரமாய பழவினை அறுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தன்னை நினைந்துருக தருகின்றான். கர்மாலாம் கழிச்சிட்டு எப்பயுமே சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அனுபூதியை கடவுள் தரான். எஸ்தெட்டிக் ஃபீலிங் அப்படின்வாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு தான். ஒரு பேதி வந்தாங்க எடுத்துடணும், வாந்தி வந்தால் எடுத்துடணும், தும்மல் வந்தால் எடுத்துடணும், அது எது கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல்வேறு பிறவிகளில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் செஞ்சுருப்போம், நல்லதும் செஞ்சுருப்போம். அதனுடைய பலன்கள் நம்ம கட்சிக்கு தான் இருக்குது. உனக்கு நீ நல்ல செஞ்சதுக்கு என்ன ப்ரூஃபு? கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை காலெல்லாம் வீசி நடந்துருக்கிற, வேலைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ இருக்குது, ஒரு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்கிற நல்ல புத்தி கூட இருக்குது. இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன். அந்த நல்லது பண்ணியிருக்கிறதுனால தான் உனக்கு கடவுள் இந்த இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ நல்லது பண்ண போது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சில தவறுகளையும் வாழ்க்கையில் செஞ்சுருப்போம். யாருடைய மனசு கஷ்டப்படுறதுக்காவது நம்ம இன்டைரக்டாக இந்த பிறவியில் இல்லைனாலையும் இதுக்கு முன்பிறவிகளில் காரணமாக இருந்திருப்போம். அதனால் கடவுளுக்கு தெரியும். பாரமாய பழவினை அறுத்துங்கிறாரு. ஒன்று பாரமாக இருக்கிற அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையில் நீ பல்வேறு விதமான அனுபவங்களை பெறுகிறாய். இந்த அனுபவங்கள் தேவை தான். இந்த அனுபவங்கள் இல்லைன்னா உங்கள் கர்மா எப்படி கழியும்? ஏதோ ஒரு வகையில் அனுபவங்கள் தேவைப்படுகின்றன. அதுக்காக தான் உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் வருது. நல்லது தானே. அதை கழித்து முடித்த உடனே கடவுள் உன்னை கூப்பிட்டுக்குவார். ஆலால சுந்தரர்னு ஒருத்தர் கைலாசத்தில் சிவங்குடியே இருந்தார். அவர் யார்? சிவபெருமான் ஒரு நாள் எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க எப்போ பாரு சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு புளித்தோலை கட்டிக்கின்னு உட்காந்துக்கிறீங்க, ஒரு நாளாவது நாங்கள் உங்களை அழகாக பார்க்கணும், அலங்காரமாக பார்க்கணுன்றாங்க.
சரின்னு மானசரோவரில் போய் இவரை குளிப்பாட்டுறாங்க. இவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இவருக்கு தான் எப்படி இருக்கணும்னு தெரியும் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற மானசரோவரில் எட்டி பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கே சந்தோஷமாக இருக்குது. உடனே சுந்தரா வா அப்படிங்கிற, ஹேண்ட்ஸம் கவோட்டுனார். அப்படி சிவனுடைய நிழல் தான் சுந்தரர், தண்ணியிலேருந்து வந்தது அவர் தான் சுந்தரன்னு சொல்லக்கூடியது. அவருக்கு கணபூதங்களுக்கு தலைவராக இருக்கிற போஸ்ட்டை கொடுத்து சிவன் தன்னுடைய வச்சுருக்கிறார். சிவன் இந்த ஆழகால விஷயத்தை குடித்தார் இல்லையா, அப்போ விஷம் கழுத்துக்கு கீழே இறங்கக்கூடாது. அதனால் அந்த சுந்தரர் வந்து அவர் கழுத்தை இப்படி பிடிச்சிக்கினார் விஷயம் இறங்கிறது. அதனால் அவர் பேர் என்ன, ஆலகால சுந்தரர். ஆலகால சுந்தரர், அதனால் ஆலால சுந்தரர் என்ற பேர் அவருக்கு வந்துச்சு. ஒரு நாள் பார்வதியுடைய 2 சேடி பெண்கள் பார்த்து இவருக்கு மைண்டில் ஒரு லவ் வருது. இப்போ சிவன் சொல்கிறாரு, எப்போ லவ் வந்ததோ பூமியில் போய் அனுபவிச்சுட்டு வந்துடுது. ஏன்னா அங்கே அனுபவிக்கிறதுக்கு முடியாது. இந்த பூமியில் தான் நமக்கு 5 பொருள்கள் இருக்குது, மெய் வாய் கண் மூக்கு செவின்னு இருக்குது. அதனால் பூமியில் பிறந்து தான் யாராக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். பூமிக்கு போயிட்டு சொல்கிறார், எனக்கு ஏன் இந்த மாதிரி இது கொடுத்த அப்படின்னா, பரவாயில்ல நல்லது தான் போ அப்படின்னு. அந்த 2 பெண்களும் உலகத்தில் பிறக்கிறாங்க. ஒருத்தர் திருவொத்தியூர் பக்கத்தில் ஞாயிறுங்கிற கிராமத்தில் பிறக்கிறா, இன்னொருத்தர் திருவாரூரில் பிறக்கிறா. சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார்னு சொல்கிறது அவங்க. இவர் கல்யாணம் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு திருவெண்ணைநல்லூரில் உட்காந்துக்கிறார் ஜம்முன்னு. அப்போ சிவபெருமான் ஒரு வயோதிகராக வர்றார், வயசான ஆளாக வர்றார். வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நீ எனக்கு அடிமை அப்படின்னு. என்ன ப்ரூஃப், இதோ ஓலை ஏங்க அப்படின்னு கீச்சு போட்டு இப்போ என்ன பண்ணுவேன்றார். நீ இதுமாரி ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும்டா, அதனால் நான் உங்கள்கிட்ட ஜெராக்ஸ் தான் கொடுத்துக்கிறேன், ஒரிஜினல் கொடுக்கல அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்ககிட்ட சொல்கிறார். பார்த்தீங்களா, அதில் இருக்குது திருவெண்ணநல்லூர் சாலையான்னு எழுதி கொடுத்தா எழுதுன்னு சொல்லிட்டு. சரி, இவர் கல்யாணம்லாம் நின்று போகுது. திருவெண்ணநல்லூர் கோயிலுக்குள்ளே அந்த கழவர் போகிறாரு. போயிட்டு சிவலிங்கத்துக்குள்ளே மறைஞ்சிடுறாரு. இவர் எங்கடா நம்மளை இப்படி பாடுபடுத்தினாலும் காணவேன்ற போது சிவலிங்கத்திலேருந்து குரல் கேட்குது, பித்தா என்று எம்மை சொற்றெழுமிழால் பாடுகன்றார். நீ பித்தான் திட்டினல் என்னை பைத்திக்காரன்னு, நான் என்னை பித்தான்னு வச்சு பாடுறேன். அப்போ தான் அவர் பித்தா பிறை சூடின்ற பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்காக பிறந்திருக்காங்க இல்லையா, திருவாரூரில் ஒரு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் சிவன் மேலே ராசியில் ஊர் ஊராக எல்லா சிவத்தலத்தையும் தஞ்சின்னு நம்ம திருவொத்தியூருக்கு வர்றாரு. திருவொத்தியூர் பக்கத்தில் தான் பறவை நாச்சியார் பிறந்திருக்கான். அவளை கோயிலில் பார்த்த உடனே பார்த்த ஞாபகம் இல்லையா வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அவளை லவ் பண்ணுறதுக்கு தானே உலகத்தில் பிறந்திருக்காரு. அப்போ அவள் சொல்கிறா, நீ என்னை அம்போன்னு விட்டு திருவாரூருக்கு போடுவ முதல் பண்ணாட்டிக்கிட்ட, அதனால் இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குன்றா. இவருக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு. அதனால் அவர் சொல்கிறார், நான் வந்து சிவன் எதிரில் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், அதனால் அங்கே ஒரு மரங்குது இல்லையா, அதுக்கு அடியில் கொடுக்கட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் கபட நாடகம் ஆடி அங்கே வேணால் இங்கேயே கொடுக்க சொல்லுன்னு சொல்லி இவர் நான் ஊர் எல்லை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறார். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே திருவாரூர் ஞாபகம் வந்துடுது. அங்கேருந்து கிளம்பி போயினேங்கிறாரா, கண்ணு போடுது அவருக்கு. திருவொத்தியூர் எல்லை தாண்டின உடனே கண்ணு போயிடுது. அப்படியே திருநின்ற ஊரில் அங்கே தடுமாறி வர்றார். அங்கே இருக்கக்கூடிய மசிலாப்பணி ஈஸ்வரர் இல்லையா, அவர்கிட்ட போய் 2 கண்ணு தெரியல, அதனால் நீர் ஒளிரா, நீ இருக்கியாயா அப்படின்னு கோபத்தில் சொல்கிறார். சிவனுக்கு நக்கல், நீ ஆமூலோ நீ போவீருங்க, நான் இருக்கேன் நீ போடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரத்தில் போய் கம்பன் எம்மானை பாடி, அதாவது எல்லாரும் என்னை கண் இல்லாத கபோதின்னு திட்டுறாங்களே, உனக்கு மாத்திரம் 3 கண்ணா, உனக்கு 3 கண் இருக்குது, எனக்கு 2 கண்ணுமே இல்லை, எல்லோரும் என்னை கபோதின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு நியாயமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ கடவுள் வந்து ஒரு கண்ணை கொடுக்குறாரு. அங்கேருந்து அந்த 2வது கண்ணுக்காக திருவாரூரில் போய் அந்த கண்ணும் அவருக்கு வருது. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அவருக்கு சோறு வேணும்னா கடவுளே கொண்டாந்து கொடுக்குறாரு. அவருக்கு ஒய்ஃப் கிட்ட சண்டை ஆயிடுச்சுன்னா இவரே போய் கடவுளே பஞ்சாயத்து பண்ணுறாரு. இப்படி வாழ்நாள் பூரா பணம் இல்லைன்னு சொன்னால் ஒரு விருதாச்சலத்துக்கிட்ட தங்க செங்கல் எடுத்து கொடுத்து போன்றாரு. நான் இந்த செங்கல் தூக்கின்னு போக மாட்டேன், இங்கே மணிமுத்தாரில் போட்டுருவேன், எனக்கு திருவாரூர் தெப்பக்குளத்தில் கொடுன்றாரு, அதுக்கும் கடவுள் ஒத்துக்கிறாரு. இப்படி வாழ்நாளெல்லாம் பலவிதமான அனுபவங்களை அவருக்கு கூடவே கொடுத்து, விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன், எங்கே போய் தேடினாலும் இந்தமாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி சிவபெருமான்
கையிலே ஆரூர தோழமை என்று சொல்லக்கூடிய நிலையில் சுந்தரருக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். லாஸ்ட்டில் நீ வந்த வேலை ஆயிடுச்சு, வா போகலாம், நான் வெள்ளையானியை அனுப்புகிறேன்னாரு. வெள்ளையானை வருது, அதில் ஏறி உக்காந்து ஒரு கைலாசுக்கு போகிறார். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தார் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஐயோ இவர் போகிறாரு என்னை விட்டுட்டு அப்படின்னு. அவன் ராஜா இத்தனைக்கும் பயங்கரமான சிவபக்தன். அப்போது அவன் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த குதிரை காதில் ஓதிட்டு வெள்ளை யானை போகுது, குதிரையும் போகுது, அதுக்கு தொடர்ந்து போகுது. இந்த ஔவையார் இருக்குது இல்லையா, இது பிள்ளையார்கிட்ட பூஜை பண்ணி பார்க்குது. பிள்ளையாரே அவங்க 2 பேர் போயிருக்கிறாங்களேன்னு. பிள்ளையார் வெயிட் பண்ணு, நீ பூஜை ஒழுங்காக முடின்றாரு. இந்த மாதிரி பூஜை முடிச்ச உடனே தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு முன்னால் கைலாசத்தில் போய் ஔவையார் உட்காந்துருக்குது. இப்படி எல்லாரும் கைலாசத்துக்கு சென்று சேர்ந்தார்கள். எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே வந்து சேர்ந்தார்கள். இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்குது. அப்போ நம்மலாம் யார்? கைலாசத்தில் இருந்தவங்க, வைகுண்டத்தில் இருந்தவங்க, எங்கேயோ இருந்தவங்க. சாமி கூட தான் நம்மெல்லாம் இருந்தோம். ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தின் மேல் நாம் வைத்த ஆசா பாசங்களால் இந்த மனித சரீரத்தை எடுத்து உலகத்தில் பிறந்திருக்கோம். இது தெரிஞ்சதான் உனக்கு நீ எவ்வளோ பாக்கியசாலின்றது தெரியும். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை ஒரு வாசனை இருக்குது. ஆனால் தான் இந்த பிரிவில் உனக்கு ஒரு எண்ணம் வருது, கடவுள்கிட்ட கொஞ்சம் பக்தி இருக்குது, அண்ட் இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி அன்றைக்கி ஒரு கோயிலில் வந்து உட்காரணும்னு தோணுது. இதெல்லாம் எத்தனை பேர் சாராயம் பிடிச்சி நடுவில் வந்து கிடக்குறான். அந்த மாதிரி இல்லை, ஒரு கோயிலுக்கு வரணும்னு உனக்கு எப்படி எண்ணம் வருது? உங்கள்கிட்ட இருக்குது, அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அதனால் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் பகவத்கீதை சொல்கிற மாதிரி எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். இதில் ஒன்றும் சந்தேகமே தேவையில்லை. இவ்வளோ தூரம் உன்னை கூட்டின்னு வந்துக்கிற சாமி இன்னும் கொஞ்சம் தானே பாக்கி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒன்று அங்கேயும் வர வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு என்ன ஒரு ஆசா பாசங்கள் பாக்கி இருக்கோ அதெல்லாம் முடிச்சுடுவேன். இந்த உலகத்தில் முடித்த உடனே எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லா என்ற மாதிரி உன் மைண்டு பிளாங்க் ஆகிவிடும், ஒன்றுமே இருக்காது. அதுதான் நிர்வாணம்ன்றது. துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். அந்த எண்ணங்களற்ற நிலையை நீ அடைஞ்சிட்டியன்னா யூ ஆர் ஃபிட் இனஃப் டு கோ பேக். எங்கேருந்து வந்தியோ அந்த பேரண்ட் வேர்ல்டுக்கு நீ திருப்பியும் போயிடுவேன். இதுக்கு நடுவில் நீ செய்ய வேண்டியது என்ன? ஒழுங்காக பூஜை கஜை பண்ணின்னு வாழ்க்கையில் நல்லது வருது கெட்டது வருது பார். நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நல்லது கெட்டது ரெண்டையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னுடையவன், நான் கடவுளுடைய ஆள் அப்படின்னு உனக்கு புரியணும். நான் உன்னுடையவன், அதனால தான் கடவுளுக்கு என்ன பேர்? உடையவன் அப்படின்றது. வி பிலாங் டு ஹிம். அதனால் கபீர்தாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பொட்டி கடையில் கோதுமை அளந்து போட்டுன்னு இருந்தார் பஞ்சாபில். அப்போ 1 2 3 அளந்து போட்டுங்கிற போது கோதுமை 10 11 12 வந்துச்சு, 13 வந்துச்சு. 13ன்னா 13. இன்னொரு அர்த்தம் என்ன? நான் உன்னுடையவன் அர்த்தம். அதனால் அவர் 12 ஆனோடனே கடவுளையே மனசில் நினைஞ்சுன்னு தேரா 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 அப்படின்னு அப்படியே கோதுமை குமிஞ்சு கிடக்குது மலை மாதிரி. கடைக்காரன் ஓனர் வந்து பார்க்குறான், என்னடா நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு. இப்போ தலையை சுற்றி ஒளி வட்டம். அவன் காலில் விழுந்து கும்பிட்றான், நீ இவ்வளோ பெரிய மகானா, எங்கிட்ட வேலை செஞ்சிருந்தியாப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு என்ன பேர்? தேராபந்தி அப்படின்னு. கடவுளுடைய கூட்டத்தில் ஒத்த தொண்டரோடு கூட்டுக்கண்டா என்ற மாதிரி தேராபந்தின்னா பஞ்சாபில் அதுதான் அர்த்தம். கடவுளுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு குருநானக் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய எண்ணம் கடவுள்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி இப்போ தயிர் குடத்தை தூக்கின்னு ஒரு அம்மா உங்கள் ரோட்டில் போகுது. அது பாட்டுக்கு போயின்னு தயிர் குடத்தீங்க, நீ தயிர அப்படின்னு பாரு, கரெக்டாக அவங்க வீட்டாண்ட வந்து நிற்கும். அவள் தயிர் கிடையாது, ஆனால் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, தயிர் குடத்தை தலைமையில் வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு வந்துக்கிறன்ற எண்ணம் போகாது. அந்த மாதிரி நீ கடவுளுடைய எண்ணத்திலே இரு. இந்த உலகத்தில் உனக்கு என்ன கடமைக்குதோ அதை செய். ஆஃபீஸில் இருக்கிறியா, கடை வச்சுக்கிறியா, குடும்பத்தில் இருக்கியா, அதெல்லாம் ஒரு அனுபவங்கள். அதனுடைய போக்கில் எல்லாத்தையும் பார்த்துக்கினே போ. ஏழை பணக்காரன், நல்லது கெட்டது, சந்தோஷம் துக்கம் எதுவுமே கிடையாது. திருவள்ளுவர் சொல்கிறார், உற்ற நோய் நோன்றல். எது நடக்குதோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. உற்ற நோய்னா கர்மா, அதை அனுபவிக்கிறது. உயிருக்கு உருகன் செய்யாமல் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்ய, இல்லை யாரும் கெட்டது மாத்திரம் பண்ணாது. நல்லது செய்யறதுக்கு முடியலன்னா கெட்டது பண்ணாத, நல்லது சொல்கிறதுக்கு முடியலன்னா கெட்டது பேசாத. நல்லெண்ண செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின் நல்லாற்றுப்படவும் நெறியும் ஆறும் அதுவே. போகிற வழிக்கு அதுதான் புண்ணியம், அதுதான் டைரெக்ஷன், அதுதான் டெஸ்டினேஷன் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப சிம்பிள் இது.
அழகாக என்ன நடக்குது வேடிக்கை பாரு. கடவுளை மாத்திரம் மறக்காத. இந்த தைலத்தாருன்னுவாங்க. இப்போ அந்த எண்ணெய் இல்லையா, அதை ஊற்றுற போது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் தைலத்தாரேன்றது. அந்த மாதிரி உன்னுடைய எண்ணங்கள் கடவுள்கிட்ட அப்படியே ஒடுங்கி இருக்கணும். மற்றபடி உடம்பு கெட்டு போட்டான், அதை பற்றி என்ன இருக்குது? இது சுடுகாட்டுக்கு போகிற விஷயம் இந்த உடம்பு. உனக்குள்ள இருக்கிற ஜோதி தான் நிஜம். யோகி இருத் பத்ம வாசினே நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயான். அதனால் உனக்குள்ளே இருக்கார் அவர். நீ வெளியே இருக்கிறத பார்க்காத. நீ டம்ளர் குடிக்கிற, அது டம்ளரில் குடி. இது பால் குடிக்கிற, அது டம்ளரில் குடி, ஜக்கில் குடி, மக்கில் குடி. என்ன பெரிய நீ குடிக்க போகிறது என்ன? அந்த மாதிரி ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் நிஜம். இந்த கண்டெய்னர் இல்லையா, நீ உயரமாகலாம், குட்டியாகலாம், ஆம்பளையாகலாம், பொம்பளையாகலாம், இந்துவாகலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாகலாம், இதெல்லாம் ஒன்று. அதெல்லாம் நீ குடிக்கிற டம்ளர் தான். அதை போட்டு குழப்பிக்காத. உள்ளே இருக்கிற ஜோதி தான் நிஜம். கண்டென்ட்ன்றாங்க, கண்டெய்னர் கிடையாது, கண்டென்ட். அதனால் அந்த கண்டென்ட்டை தான் நீ பிடிக்கணும். அதை தான் நீ ப்யூரிஃபைடாக வச்சுக்கணுமே தவிர மற்ற எதை பற்றியும் கவலைப்பட தேவை. அதனால் நம்ம தேவாரத்தை சொல்கிறாங்க, அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன். இந்த உடம்பு இருக்க, இது காதில் குளுமி, கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, கீழே நம்ம டாய்லெட்டுக்கு போகிற வரைக்கும் மலம் மூத்திரம் தாங்குது. இது என்ன பெரிய விஷயமா இந்த உடம்பு? நீயே சொல்லு. ஒருத்தன் கக்குசு வண்டி தள்ளின்னு வந்தாக்கா நீ மூக்கு முடிக்கிற, நீயே அதுதான். அதனால் அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன். அழுக்கான எதுக்கும் உதவாது இந்த உடம்பை வச்சுக்கிட்டு சாமி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கேன். பிழைப்பனாயின் திருவடி பிள்ளையன். நான் என்ன தப்பு வேணால் செய்வேன், ஆனால் உன்னை மறக்க மாட்டேன். மற்றுனையாவது நமச்சிவாயுமேன்னு சொல்லக்கூடிய நிலையில் உன்னை மாத்திரம் மறக்க மாட்டேன். ஏது பிழை செய்தாலும் ஏழையேன் பாலிறங்கி தீர்வு பிழை புரியாத தெய்வமே திருப்பூரூர் முருகனே அப்படின். திருப்பூரில் இருக்கிற முருகனை பார்த்து நான் எவ்வளவோ தப்பு தண்டா பண்ணியிருந்தாங்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காம டாலரேட் பண்ணிக்கிறப்பா. ஏது பிழை செய்தாலும் ஏழையேன் பால் இறங்கி தீது பிழை புரியாத தெய்வமே திருப்பூரூர் முருகனே. வள்ளலார் சொல்கிறார், பிழை செய்து நான் நிறைய தப்பு பண்ணிக்கிறேன், பிழை செய்கிறேன், செஞ்சுருந்தேங்கிறேன், பிழை செய்குவேன், இன்னும் கூட பண்ணுவேன். பிழை செய்தேன், செய்கிறேன், செய்குவேன். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணாலையும் நீ என்ன பனிஷ் பண்ணக்கூடாது. எல்லா பிழைகளையும் மன்னிச்சு நீ கற்றாவின் மனம் போல கசிந்து இருக்குவேன். கண்ணுக்குட்டி கத்துது இல்லையா அம்மான்ட்டு, அந்த மாதிரி நான் கடவுளேன்னு ஒன்று நோத்து கொடுத்தேன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு அம்மா எப்படி ஓடி வந்து நக்கி பால் கொடுத்தோம், அந்த மாதிரி நீலாம் பார்த்துக்கோ உலகத்தில்னு அர்த்தம். அதனால் இந்த பக்தி என்பது ஒரு அனுபவம். உலகத்தில் எல்லாருக்கும் வர்றதில்ல. உங்களுக்கெல்லாம் வந்திருக்கேன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். எல்லாருக்குமா வருது பக்தி? கொஞ்சம் பேருக்கு தான் வருது. எல்லாம் போய் பாரு, ஏன்னா பொறிக்கணும் உட்காந்துருப்பான், குடிச்சிட்டு ஊழ்ந்துருப்பான், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், வீட்டில் சண்டை போட்டுன்னு உட்காந்துருப்பான் இல்லையா? நிம்மதியே இல்லாதவன் தான் உலகத்தில் இருக்கிறான். அதனால் நாம் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள்ங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். சிவராத்திரி நமக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு கோயிலுக்கு வரணும்னு தெரியுது, பாட்டு கேட்குறோம், டான்ஸ் பார்க்குறோம், வேதம்லாம் பார்க்குறாங்க, ஆர்த்தியெல்லாம் காட்டுவாங்க, ஒரு அழகான இடத்துல உட்காந்துருக்கோம், பீஸ்ஃபுல்லாக உட்காந்துன்னு இருக்கிறோம், அவ்வளோதானே இல்லையா? அதனால் நாம் கடவுளை கும்பிடுறோமான்றது முக்கியம் இல்லை, நமக்கு கடவுளை பிடிக்குமான்றது முக்கியம் இல்லை, கடவுளுக்கு நம்மளை பிடிக்குதான்றது தான் முக்கியம். நாம் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம எடுத்து அபூபேநாதம்னு ஒருத்தன் தான். அவனுடைய முன்னால் ஒரு தேவ தூதன் ஏதோ அர்ஜென்ட்டாக எழுதினேந்தான். என்னங்க எதிரிங்கண்ணா? அவன் சொன்னான், யாரெல்லாம் கடவுளை ரொம்ப கும்பிட்றாங்களோ அவங்க லிஸ்ட்டு இதுன்னா என் பேருக்கு தான் கொஞ்சம் பாருங்கன்னு. இல்லையான்னா அடுத்த நாள் வரான், இன்னொரு லிஸ்ட்டு எழுதினுக்கிறான். இவன் கேட்குறான், அது என்ன லிஸ்ட்டுன்னு? கடவுளுக்கு யாரை பிடிக்குமோ அந்த லிஸ்ட்டுன்னா. இவனுக்கு நம்பிக்கையே இல்லை, கடவுளை கும்பிட்ற லிஸ்ட்டு இவன் பேர் இல்லையே, அதனால் இருக்குதா பாருங்கள், உன் பேர் தான் என் நம்பர் 1 இருக்குதுன்னா. அதனால் நமக்கு கடவுளை பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடவுளுக்கு நம்மளை பிடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டிங் லைஃப்னுவாங்க. அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? முடிஞ்சால் நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லது பேசு, அவ்வளோதான். நல்லது செய். இல்லைன்னா அட்லீஸ்ட்டு நீ ஏழைன்னு வச்சுக்கலாம். நீ ஊர் பூரா கடன் வாங்கினா நீ தான் கடைக்காரனாகி போயிடுவேன். ஏழையாக இருந்து கடனே வாங்கலைன்னாக்கா நீ பில்கேட்டை விட பெரிய பணக்காரன். ஏன்னா ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருக்கான். அதெல்லாம் 10வது மாடியிலேருந்து தொபுக்குன்னு விழுற கேசுங்க. நீ சும்மா இங்கேருந்து கீழே விழுந்த ஒன்றும் இல்லை, துவச்சிட்டு உக்காந்துக்கலாம் திருப்பியும். அதனால் பெரிய நிலையை அடைஞ்சால் அது ரொம்ப ஸ்டேபிள் நீ நினைக்கவே தேவையில்லை. எது நடந்துக்கிட்டு இருக்கோ அது நமக்கு ரொம்ப நல்லது. நீ எவ்வளோ மேலே போறியோ, கொண்டி நனையாரும் குன்றுவார், மலை மாறி போனவங்க கூட கீழே விழுந்துருவோம் அந்த புக்குன்னு ஒரு நாளைக்கு. அதனால் நாம் பேலன்ஸ்டாக இதே மாதிரி
ஒரு லோயர் மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டோம், குடும்பத்தில் 4 பேர்கிட்ட அன்பந்தமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்துட்டு கோயில்கள் சுற்றிக்கிட்டு 4 ஊர் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு டாட்டா காட்டு போயினேக்கணும் உலகத்தில். அது தவிர ஒன்றும் லைஃபுக்கு பெரிய பர்பஸ் இல்லை. அதனால் அதெல்லாம் பெரிய விஷயம்னு நினைக்கவே தேவையில்லை. இந்த பணக்காரனாகிறது, பதவியில் உட்காந்துக்கிறது, இது எதுவுமே நிஜம் கிடையாது. அதனால் உனக்கு எது கடவுள் பிளான் பண்ணிக்கிறாரோ சூப்பர். இது அதனுடைய போக்கில் நீ ஜாலியாக இரு. அதான் சிவராத்திரி அன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं श्रीरामराज्यपुरीशं शिवशङ्करहृदि भावयामि शिवशङ्करपूरणब्रह्मं हृदि भावयामि। भो शम्भो शिवशम्भो स्वयम्भो, 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 भो शम्भो शिवशम्भो स्वयम्भो। गंगाधर शंकर करुणाकर, गंगाधर शंकर करुणाकर, मामव भवसागर तारक, गंगाधर शंकर करुणाकर, मामव भवसागर तारक। भो शम्भो शिवशम्भो स्वयम्भो, भो शम्भो शिवशम्भो स्वयम्भो। निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित, निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित, निज गुह निकित निकांतक नंद, निज गुह निकित निकांतक नंद, आनंद अतिशय अक्षय लिंग, निज गुह निकित निकांतक नंद, आनंद अतिशय अक्षय लिंग, आनंद अतिशय अक्षय लिंग। भो शम्भो शिवशम्भो स्वयम्भो, भो शम्भो शिवशम्भो स्वयम्भो। दिमित दिमित दिमि दिमि किट तकतों, तोम तोम तरिकिट तकतों, दिमित दिमित दिमि दिमि किट तकतों, तोम तोम तरिकिट तकतों, मतंग मुनिवर वंदित ईश, सर्वदिगंबर वेष्टित देश, दिमित दिमित दिमि दिमि किट तकतों, तोम तोम तरिकिट तकतों, मतंग मुनिवर वंदित ईश, सर्वदिगंबर वेष्टित देश, नित्य निरंजन नित्य नटेश, ईश सर्वेश सर्वेश, मतंग मुनिवर वंदित ईश, सर्वदिगंबर वेष्टित देश, नित्य निरंजन नित्य नटेश, ईश सर्वेश सर्वेश। भो शम्भो शिवशम्भो स्वयम्भो, भो शम्भो शिवशम्भो स्वयम्भो। गंगाधर शंकर करुणाकर, गंगाधर शंकर करुणाकर, मामव भवसागर सारग।
भो शम्भो शिवशम्भो स्वयम्भो भो शम्भो शिवशम्भो स्वयम्भो भो शम्भो शिवशम्भो स्वयम्भो भो शम्भो शिवशम्भो स्वयम्भो शिवशम्भो स्वयम्भो शिवशम्भो स्वयम्भो शिवशम्भो सरी मा पानी सनी पमरे मरे सा महादेव शिव शंभो महादेव शिव शंभो मारकोटि सुंदर प्रभु श्री महादेव शिव शंभो सहर्ष कोटि सहर्ष कोटि जनपालिना सहर्ष कोटि जनपालित सुंदर महादेव शिव शंभो सर्वेश्वर करुणागर मूर्ते सर्वेश्वर करुणागर मूर्ते सामगान प्रिय वेद पूर्ते परमेश्वर गंगाधर कीर्ते परमेश्वर गंगाधर कीर्ते पतित पावनाशी पशुपते पतित पावनशी पशुपते महादेव शिव शंभो मारकोटि सुंदर प्रभु श्री महादेव शिव शंभो சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தோடாத படி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தோடாத படி காக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹரசிவயோகமாய் தினமுனை காத்திடும் அன்பினும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாத படி காக்கும் ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய அருணகிரீசனே சிவமலை வாசனே அமுதென ஆகுமே உன் திருநாமமே அண்டமாளும் உந்தன் நாமம் சொல்லவே அஷ்டசித்தி யோகம் வந்து சேருமே ஓம் நமக அர ஓம் நமக ஓம் நமக அர ஓம் நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம்
அது விடாத வினை தொடாத படி காக்கும். எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும். ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும். ஓம் நம சிவாய. மந்திர கீதமாய் வந்தொலி செய்யுமே, மாமலை உன்னையும் உருகிடச் செய்யுமே, பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே, உந்த நாமம் புனிதம் அள்ளி வீசுமே. ஓம் நமः சிவனே நமः. ஓம் நமः அரவோம் நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இணைய கீதம் ஓம் நம சிவாய. 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 தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா. அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருளுமாபதே. எளிமை அகலவரம் தாவாவா வளம் பொங்கவா. எளிமை அகலவரம் தாவாவா வளம் பொங்கவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதிப்பாடும். பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதிப்பாடும். கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலைவாசா மங்கா மதியானவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லா காதல் சிறந்து நின்னடி சேர்ந்து நிறம் திகழும் மெஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே. எஞ்ஞான்று தீர்ப்பதிடல் எஞ்ஞான்று தீர்ப்பதிடல். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன். தில்லையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன். பூத கணத்தலைவன்
நாட்டியத்தின் முதல்வன் பூத கணத்தலைவன், நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன், திருக்கையிலை வாழும் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். சிவநாட உமை சேர, சிவநாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற, உலகாளும் சிவநாட அண்டச்சராசரம் அசைந்தாட, சிவநாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற, உலகாளும் சிவநாட அண்டச்சராசரம் அசைந்தாட, நரம்பினை வீணையின் கம்பியாய் ஆக்கிய இசையினை மீட்டிய ராவணனே, அவன் பக்தனை மெச்சி வரம் பல தந்து அருளிய நந்தி வாகனனே, மலைமகனே கலைமகனே என் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பவனே, பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். மீனாட்சி கல்யாணம், மீனாட்சி கல்யாண வைபவ மதுரையில் நடந்தேற, திருமால் தன் திருத்தங்கை கைகளை பரமனின் கரம் சேர்க்க, மீனாட்சி கல்யாண வைபவ மதுரையில் நடந்தேற, திருமால் தன் திருத்தங்கை கைகளை பரமனின் கரம் சேர்க்க, வஸ்திரமாய் புலித்தோலினை சாற்றி கழுத்தினில் பாம்பினை சுற்றியவர் அன்று தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டிய இருப்பிடமாகியவன், ஈசனவன் சுந்தரேசனவன் ஸ்ரீகாளஹஸ்தியில் வாழ்கின்ற இறைவனவன், பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன், கைலயங்கிரி இறைவன், கைலயங்கிரி இறைவன்.
மலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரே. ஆனந்த சாகரம் தன்னில் என்னை ஆட்டும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேனெனலானே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் உந்தன் ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிக இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே. வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே. வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இறைவா. காண வேண்டாமோ காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இரு கண்ணிருக்கும் போதே வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால். வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ.
வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம் நெய்ய பிறவாமல்லையன் திருநடம் காண வேண்டாமோ ஓட்டை சடலம் ஒடுங்க ஓட்டை சடலம் ஒடுங்க வெற்றெலும்பு கூட்டிலிருந்து உயிரோட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ ஐயனை காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ சிவனை காண வேண்டாமோ नमो नमो महेश्वरा गिरीश्वरा नमो नमो श्री अरुणाचलेश्वरा ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय उन्द नामं एन्द नाळुम आनन्दमे பஞ்சபூத ரூபமாய் எங்கும் வாழும் ஈசனே வந்த பாவம் என்று போகும் நாமம் சொல்லவே நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஆடும் இரு பாதம் அழகில் அருள் பாயும் உன் நாட்டியம் தில்லை அம்பலத்திலே பாயும் நதி வெள்ளம் கருணை விழி பொங்கி பாய்ந்தோடுதே ஸ்ரீ ஜம்புலிங்கனே மனம் தொழும் சிதம்பரம் உன் கருணையோ சமுத்திரம் மனம் தொழும் சிதம்பரம் உன் கருணையோ சமுத்திரம் ஆதாரம் இல்லாமலே ஆதாரம் நீயாகினாய் நமோ நமோ நட்டேஸ்வரா ஜலேஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா வீசும் ஒரு காற்றும் வாடும் துயர் நெஞ்சில் பூந்தென்றலாய் வந்து தாலாட்டுதே பேசும் நிலம் எல்லாம் ஈசா உன் வடிவாய் மண்ணாகவே லிங்க ரூபம் காட்டுதே சுரர் தொழும் திகம்பரம் என் சிரம் உன்னை தொழும் தினம் சுரர் தொழும் திகம்பரம் என் சிரம் உன்னை தொழும் தினம் ஆராதனை நாளுமே லீலைகளோ வினோதமே नमो नमो श्रीकाళहस्ति ईश्वरा नमो नमो श्री एकाम्बरेश्वरा ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय उन्द नामं एन्द नाळुम आनन्दमे பஞ்சபூத ரூபமாய் எங்கும் வாழும் ஈசனே வந்த பாவம் வெந்து போகும் நாமம் சொல்லவே நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா शम्भुनाम चन्द्रचूड समगान प्रिय विभो शम्भुनाम चन्द्रचूड समगान प्रिय विभो शम्भुनाम चन्द्रचूड समगान प्रिय विभो सर्वदेव स्तोत्र पुनित सर्वदेव स्तोत्र पुनित सर्वदेव स्तोत्र पुनित सर्पभूषणालङ्कार सर्पभूषणालङ्कार सर्पभूषणालङ्कारा शम्भो नाम चन्द्रचूड समगान
प्रिय विभो कामदहन ललाट नेत्र कामदहन ललाट नेत्र कारुण्य कपाल पात्र कालकंठ कैलासवासा कालकंठ कैलासवासा कालकंठ कैलासवासा गौरीकांत प्रिय विभो गौरीकांत प्रिय विभो गौरीकांत प्रिय विभो गौरीकांत प्रिय विभो शंभो नाम चंद्रचूड समगान प्रिय विभो शंभु नाम चंद्रचूड समगान प्रिय विभो ओ பொன்னார்மேனியனே பொன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து பொன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் அன்னே உன்னையல்லால் அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து இந்திரலோகமோ இது மந்திரஜாலமோ இந்திரலோகமோ இது மந்திரஜாலமோ இறைவனவன் தான் கொண்ட ஒரு கோலமோ இறைவனவன் தான் கொண்ட ஒரு கோலமோ சந்திரபிம்பமோ சதா சிவமோ சந்திரபிம்பமோ சதா சிவமோ சங்கு சக்கரதாரி அந்த மாலவன் முகமோ சங்கு சக்கரதாரி அந்த மாலவன் முகமோ இந்திரலோகமோ இது மந்திரஜாலமோ இறைவனவன் தான் கொண்ட ஒரு கோலமோ பக்தெல்லாம் கூடி நிற்கும் பேராலயமோ பரவசத்தால் ஆடி பாடும் பஜனை இலயமோ பக்தரெல்லாம் கூடி நிற்கும் பேராலயமோ பரவசத்தால் ஆடி பாடும் பஜனை இலயமோ முக்தி தர வலிந்தழைக்கும் இவன் திருக்கரமோ
முக்தி தர வலிந்தழைக்கும் இவன் திருக்கரமோ, முனிவன் சிவ சங்கரவன் தாமரை பதமோ, இந்திரலோகமோ இது மந்திரஜாலமோ, இறைவனவன் தான் கொண்ட ஒரு கோலமோ, கண்ணனோடு சங்கரனும் கலந்த உருவமோ, கண் கொள்ளா காட்சி இங்கே காணும் நடனமோ, கண்ணனோடு சங்கரனும் கலந்த உருவமோ, கண் கொள்ளா காட்சி இங்கே காணும் நடனமோ, விண்ணவர் பூமாரி பொழியும் பிருந்தாவனமோ, விண்ணவர் பூமாரி பொழியும் பிருந்தாவனமோ, இந்த வேத முதல்வன் கால் சதங்கை தந்திடும் ரிதமோ, இந்திரலோகமோ இது மந்திரஜாலமோ, இறைவனவன் தான் கொண்ட ஒரு கோலமோ, இந்திரலோகமோ. நாதபிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம, அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் பிள்ளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா, ஆதியந்த புலாவாசு பாடிய சேர கொங்குவை காவுனன் நாடதே, ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி பெருமாளி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.